டான் டிவி நேயர்களுக்கு அருமையான இனிய காலை வணக்கம். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியும் நீங்களும் தொடர்பு படுகிறீர்கள். இந்த தொடர்பாடலுக்கு தகவல் தொழில்நுட்பம் அந்த டான் டிவி பயன்படுத்துகிறது. அப்போ தொடர்பாடல் சரியாக இருக்கின்ற பொழுது பாருங்கள், இந்த நிகழ்ச்சி அழகாக சிறப்பாக இருக்கிறது, உங்களுக்கு எல்லோருக்கும் விளங்குகிறது, உங்களுக்கு பயன் கிடைக்கிறது. பலர் இணையதளங்களினூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்க. ஆக இந்த தொடர்பாடலிலே எரர் அல்ல, இந்த தொடர்பாடலிலே தடைகள் ஏற்பட்டால் பாருங்க, மனித உறவுகளிலே தடைகள் ஏற்பட்டால், மனித தொடர்பாடலிலே தடைகள் ஏற்பட்டால் உள பிரச்சனைகள் ஏற்படும், சமூக பிரச்சனைகள் ஏற்படும், பல சிக்கல்கள் ஏற்படும். ஆக இதை நாங்கள் தீர்க்க வேண்டும். அப்போ அதற்கு ஒரு வினைத்திறனான தொடர்பாடலுக்கு முதலாவதாக நேரான வார்த்தை பிரயோகம், வன்முறையற்ற தொடர்பாடல். பாருங்க, கூடுதலாக பாருங்க, இப்போ இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு நல்ல வார்த்தை பிரயோகம், ஒரு நல்ல பண்புகள், நல்ல விழுமியங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் கலந்துரையாடுகிறோம். இது ஒரு வெற்றிகரமான அடையாளத்தை எங்களுக்கு தரும், எங்களுடைய நடத்தையை மாற்றும். ஆக வன்முறை அற்ற தொடர்பாடல். பாருங்க, கூடாத வார்த்தைகள் பேசுதல், நீ நான் அந்த கூடாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது, அவற்றை பேசுகின்ற பொழுது தவறான தொடர்பாடல், அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்காது. ஆக அதை நீக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே எங்களோட பிள்ளைகளினூடாக. இரண்டாவதாக எளிமையாக புரியும் வகையில் கதைத்தல். பாருங்க, எங்களோட நிகழ்ச்சிகளை மிக எளிமையாக சின்ன பிள்ளைகள் கூட விளங்கிக் கொள்ளும். உலகத்தில் உள்ள எல்லோரும் விளங்குவார்கள், படித்தவரும் விளங்குவார்கள், பாமர மக்களும் விளங்குவார்கள், விவசாயியும் விளங்குவார்கள். அவ்வாறான ஒரு உரையாடல். அப்ப அந்த எளிமையான மொழியை பிரயோகித்தல். அடுத்ததாக மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில். அப்ப நீங்க இதுல பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில். சில நேரம் டெலிஃபோன்ல கேட்குறீங்க, சில பேர் தனியே தொடர்பு கொள்றீங்க, சில நேரம் நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறவெல்லாம் தொடர்பு கொள்கிறார்கள். இது நல்லது, இது இப்படி செய்த நீங்க இதை நீங்க இணையதளத்தில். அப்போ பாருங்க, அப்போ இந்த தொடர்பு சரியானதாக இருக்க நான் மிகச்சரியாக உங்களோட கலந்துரையாட வேண்டும், நான் மிகச்சரியாக தகவல்களை வழங்க வேண்டும். எவிடன்ஸ் பேஸ், ரிசல்ட்ஸ் பேஸ் என்ற வகையில் மிக மிக சரியாக இந்த தொடர்பாடலை கட்டி எழுப்புகின்ற பொழுதுதான் அது வினைத்திறனாக அமையும், இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமையும். இது மிக முக்கியமானது. அடுத்ததாக மற்றவர்கள் எல்லோரையும் மதிக்கின்ற, மற்றவர்கள் எல்லோரும் கேட்கின்ற, மற்றவர்கள் எல்லோரும் ரசிக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தயாரித்து உங்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்ததாக வாய்மொழி அல்லாத தொடர்பாடலை நீங்களும் அப்படி இருக்கணும். நான் சொல்ல பாருங்க, அந்த கைகள் கை ஆட்டி காட்டுறேன், சொல்லி காட்டுறேன், அதாவது கையை சொல்வார்கள், ரெண்டாவது தலையண்டு. இந்த பாடி லாங்குவேஜ் பாருங்க, கண்கள், வாய் கதைக்குது, உங்களை அறியாமலே இந்த டிவி தொலைக்காட்சியில் நீ உள்வாங்கப்படுவீர்கள். இது ஒரு நுட்ப முறை. இவ்வாறு நீங்களும் கதைக்கிறது, பேசுறது, அப்போ ஒரு வகுப்பில் படிப்பு கேட்க சிக்னல் காட்டுறது, அல்ல வீட்டில். ஆக இந்த மொழி அல்லா மொழி, இந்த பாடி லாங்குவேஜ் மிக பல அர்த்தங்களை கொடுக்கிறது. அதை நாங்கள் புரிகிறேன், அதை சரியாக புரிந்தால் ஒரு வெற்றிகரமான தொடர்பாடல் கிடைக்கும். அப்போ அதே போல் மற்றவருடைய ஆற்றல்களை, திறன்களை வெளிக்கொணர்தல், பாராட்டுதல், தவறுகளை நீக்குதல். அப்போ தவறு செய்துட்டாருன்னா அவரை தனியாக கூப்பிட்டு கேட்கணும். அவர் ஒரு நல்ல வெற்றிகரமான செயற்பாடு செய்துட்டாருன்னா எல்லாருக்கும் முன்னாலும் அவரை பாராட்ட வேண்டும். அப்போ இவ்வாறான நல்ல மனித தொடர்பாடலை நாங்கள் கட்டி எழுப்புகின்ற பொழுது ஒரு வெற்றிகரமான மனிதனாக நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க முடியும். நன்றி, வணக்கம்.